வணக்கம். ஸோ இன்னைக்கு ஏடிஹெச்டியை பத்தி எல்லாரும் நெறைய பேசுறாங்க. காரணம் வந்து ஒரு ஆக்டர் தனக்கு 41 வயசுல ஏடிஹெச்டி இருக்கு அப்டின்ட்டு சொல்லியிருக்காரு நெறைய சமூக வலைத்தளங்கள்ல. ஸோ இப்ப ஏடிஹெச்டி அப்டின்னா என்ன? அது வெறும் குழந்தைகள் மட்டும் தான் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஏடிஹெச்டினா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர்கைனடிக் டிஸார்டர். ஸோ இதில இன்னொரு டைப் இருக்கு. அடல்ட் ஏடிஹெச்டி. அதாவது முதல்ல வந்து குழந்தைங்கள்ல மாத்திரம் டயக்னோஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த அடல்ட் ஏடிஹெச்டிங்கிறது இட் இஸ் அ நியூவர் டயக்னோசிஸ். விச் மீன்ஸ் அடல்ட்ஸ்ல கூட இப்போ நம்ம ஏடிஹெச்டி டயக்னோஸ் பண்றோம். ஸோ இங்க அடல்ட் ஏடிஹெச்டிங்கும்போது அவங்க நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ்ல என்னென்ன சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அடல்ட் ஏடிஹெச்டில இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸா தான் இருக்கும். இன்அட்டென்ஷன் அப்படிங்கிற சிம்ப்டம்ஸ் தான் இன்னும் மேலோங்கி இருக்கும். அதிகமா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டொமைன்ல இருந்து தான் வரும். ஸோ என்ன மாரி சிம்ப்டம்ஸ் வரும் அப்படின்னா, மெயினா இன்எபிலிட்டி டூ ஃபோக்கஸ், அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் டியூரேஷனுக்கு மேல ஒரே ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இதுவே அவங்களுக்கு புடிச்ச வேலையா இருந்தா அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். பட் ஒரு ருட்டீன் டே டு டே வேலை அப்படிங்கிறதுல ஒரு கொஞ்ச நேரத்துல அவங்களோட ஃபோக்கஸ் போயிடும். அண்ட் ஒரு லாங் டியூரேஷன் கோல் ஓரியன்டட் வேலை, வேற வந்து அந்த வேலைய முடிச்சு அதுக்கான ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கும்போது, அவங்களால அந்த வேலைய செய்ய முடியாது. ஒரு இன்ஸ்டன்ட் ரிவார்ட், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அந்த மாரி வேலைகள் செய்யும்போது, அதாவது இன்னைக்கு நான் அந்த வேலைய செய்றேன், உடனே எனக்கு அதுக்கு ஒரு ரிவார்ட் வருது. உடனே அதுக்கு எனக்கு ஒரு சேலரி கிடைக்குது. அப்படிங்கும்போது அவங்களால இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஸோ கோல் ஓரியன்டட் லாங் டியூரேஷன் கோல்ஸ், லாங் டியூரேஷனுக்கான பிளான், அத ஒர்க் பண்றது, அத ஃபாலோ அப் பண்றது, அதுல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ரோக்ராஸ்டினேஷன் ஆஃப் ஒர்க், forgetfulness, inability to organize and execute things because of lack of attention. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடல்ட் ஏடிஹெச்டி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க வரும்போது நம்ம இமீடியட்டா அடல்ட் ஏடிஹெச்டி அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாம மற்ற ரீசன்ஸ் கூட இருக்கலாம் இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டன்ஸ் யூஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. ஸோ இந்த மாதிரி மற்ற காசஸ் ஏதாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட சைல்ட்ஹுட் ஹிஸ்டரியை கொஞ்சம் நல்லா நம்ம திரும்பி நிறைய டாக்குமெண்ட் பண்ணணும். அங்க வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இதே இம்பல்சிவ்னஸ், இன்அட்டென்டிவ்னஸ், ஸ்கூல்ல, காலேஜ்ல இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம். சில டைம்ஸ் இல்லாமயும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸும் பாசிட்டிவா இருக்கு. அவங்க பேரண்ட்ஸும் அதை சப்போர்ட் பண்றாங்க. இல்ல பேஷண்டே சொல்றாரு சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்படின்னா நம்ம டெஃபினட்டா ஒரு அடல்ட் ஏடிஹெச்டி டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எப்போ வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னா, அவங்களோட டே டு டே லைஃப், அவங்களோட கெரியர், அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் இதுல எல்லாத்துலயுமே அவங்களோட இன்அட்டென்ஷன், இம்பல்சிவிட்டி, இந்த லேக் ஆஃப் இனிஷியேஷன், எக்ஸிக்யூட் பண்றதுல ப்ராப்ளம்ஸ், இந்த எல்லா டொமைன்ஸையும் இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸா இருக்கும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ இதுக்கான மெடிசன்ஸ் இருக்கு டு இம்ப்ரூவ் தியர் அட்டென்ஷன் ஸ்பேன், பெட்டர் தியர் ஃபோக்கஸ் அண்ட் ஒரு விஷயத்த வந்து டைம் எடுத்து பொறுமையா பண்றதுக்கான அந்த அட்டென்டிவ்னஸை கொடுக்கறதுக்கான மெடிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்லோவா நம்ம வி ஹேவ் டு ஸ்டார்ட் தம் ஆன் தோஸ் மெடிகேஷன்ஸ் along with attention enhancing exercises, focus enhancing exercises and some relaxation exercises. இதெல்லாம் பண்றது மூலியமா நம்ம அடல்ட் ஏடிஹெச்டி பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி சிவியரிட்டி ஆஃப் சிம்டம்ஸும் வேரி ஆகும். ஸோ ஒரு மினிமல் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு ரொம்ப சிவியரான ஒரு இன்அட்டென்ஷனோ, இம்பல்சிவ் சிம்டம்ஸோ, டிஃபிகல்ட்டி இன் ஃபோக்கஸிங் ஒரு அட்டென்ஷன் ப்ராப்ளம்ஸோ, எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் ரொம்ப நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சிவியரா ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது தான் மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ மைல்ட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சிம்பிள் இன்அட்டென்ஷனா போயிடும் அண்ட் தே வில் பி ஃபங்க்ஷனிங் நார்மலி. ஸோ அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ ஏடிஹெச்டிங்கிறது எஸ்பெஷலி அடல்ட் ஏடிஹெச்டி இஸ் அ நியூவர் கான்செப்ட். இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு, தெரப்பியும் இருக்கு.